மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி 2026 ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடுதல். 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு 8,07,000 மாணாக்கர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு. இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 8/5/2026. 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 20/5/2026. +1 பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் only for the arrear candidates. எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 21 வரை நடைபெறும். இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் 20/5/2026. 12th பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8,07,000 மாணாக்கர்களும் 10th பொறுத்த வரைக்கும் 8,70,000 மாணாக்கர்களும் எழுத இருக்கிறார்கள். +1 பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியர்ஸ் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க பதிவு செய்யும் பொழுது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் வழங்கி விடுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள், சிலது 5 நாட்கள் வரைக்குமே நம்ம லீவு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்றது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு. ஏற்கனவே நம்ம கிளாஸ் டெஸ்ட் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது. அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான இந்த பொது தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இது நடைபெறுகிறது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதஷ்ட நிலைக்கு போகக்கூடாது. இப்போதான் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேண்டும். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த என்னுடைய படிப்பு, நான் வளர்த்து கொண்ட அறிவை நான் 10th நான் அதை எக்ஸிபிட் பண்ண போறேன், ஒரு எக்ஸாம் மூலமாக நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும். 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும், அதை 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டும். ப்ராப்பராக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட், படிப்புக்கான இந்த டயத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். டீச்சர்ஸ் கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதை கிளாஸில் கேளுங்க. நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது, அதையே நீங்கள் ஒரு பொது தேர்வுக்கு எழுதும்போது எப்படி அந்த டிசிப்ளினோட போய் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா இது இன்னொரு விதமான ஒரு டெஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் படித்த அதே வகுப்பறையில் தான் உட்காந்து எழுத போகிறீர்கள்.
ஆக அந்த விதத்தில் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து எழுதப் போகிறீர்கள். அந்த உற்சாகத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல ஒரு 38 மாவட்டத்துக்கு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் பலதரப்பட்ட ஹெச்எம்ஸ் நான் சந்திச்சுட்டு வந்தேன். நான் ஏன்னா 2024 அப்படின்னா பொதுத் தேர்வுக்கான தேதி அறிவிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8500 ஹெச்எம்ஸ் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவே சந்திச்சு அவங்களுக்குலாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்ததுன்னு ஒரு காரணம், ஒரு ரிசல்ட் வந்து அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணனால கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த முறை நேரடியாகவே இந்த ஸ்லாஷ்ல எங்கெல்லாம் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் அதை சார்ந்திருக்கின்றது மட்டுமல்ல, பலதரப்பட்ட ஹெச்எம்சி வரும்போது அவங்களே நாங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். இந்த 3 மாசத்துல அதுக்கான ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் வழங்கியிருக்கேன். ஆக்ஷன் பிளான் என்ன நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதை இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு. ஸோ இந்த முறை அந்த பொதுத் தேர்வு முடிந்ததுக்கு பிறகு ரிசல்ட் இன்னும் அதிகப்படியாக அது கூடும், நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இது மாணவர்களுக்கான தேர்வு மட்டுமல்ல, இது ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக எனக்குமான ஒரு தேர்வு தான். முறையாக திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கனா அப்படிங்கறத எனக்கான ஒரு தேர்வு தான். தொடர்ந்து இத்தனை ஆண்டுகாலம் உங்களுக்கு பாடம் நடத்தி எங்களுடைய ஆசிரியர்களுக்கான ஒரு தேர்வு தான். ஆக இதில் மாணவர்கள் மட்டுமல்ல, நான் 3 பேருமே வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள். சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் வைத்திருக்கின்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரி அந்த திறமைக்கு தகுந்தாற் போல் இவ்வளவு மார்க் அவ்வளவு மார்க், நீ எவ்வளவு மார்க் எடுத்தாலும் உனக்கான ஒரு நாற்காலி உன்னை அமர வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து பார்த்துக் கொள்வதற்கு அவரும் இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருந்திட வேண்டும். ஆக அந்த இடத்தில் பொது தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய, குறிப்பாக 12 வந்தும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும், அதே போன்று 11 என்று வரும்பொழுது மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 27 வரைக்கும், அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் என்று வரும்பொழுது மார்ச் 11th ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெறும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் 12ஆம் வகுப்புக்கு அக்கவுண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டரை நாம் அனுமதி கொடுக்கிறோம் நம்ம இந்த முறை. ஸோ அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே கடந்த முறை சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்போது அவங்களுக்கான இந்த ஸ்கிரைப்ஸ் மூலமாக அது ப்ராப்பர் இந்த சர்டிபிகேட் வரும்பொழுது அவங்களுக்கான அந்த ஸ்கிரைப்ஸையும் நம்ம கொடுக்குறோம். நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 1 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறது, மொழி பாடத்துக்கு விளக்கு அளிப்பதிலிருந்து கீழ் மட்டத்தில் தரை மட்டத்தில் இருக்கின்ற வகுப்பறையில் அவங்களை எழுத வைக்கிறதுலேருந்து அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வதை இந்த முறை நாங்கள் செய்கிறோம். லாஸ்ட் டைம் தெரியும், வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பிரத்யேகமான அந்த லேப்டாப் மூலமாகவும் அவங்களை எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு அனுமதியை நாம் வழங்கியிருந்தோம். ஸோ அது இந்த முறையும் அது தொடரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.